பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தை 21. நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிலிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்துமை ஆராதிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்மை ஆராதித்து போற்றி உமக்கு நன்றி செலுத்த அந்த வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு உருவாக்கி தருவதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம். கடந்த நாட்களில் எல்லாம் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. புதிய ஆற்றலையும் புதிய பலத்தையும் இந்த நாட்களிலே நீர் கொடுத்திருப்பதற்காக உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, சோதனையில் நாங்கள் வீழ்ந்த பொழுது அந்த சோதனைகளில் இருந்து எங்களை காப்பாற்றி விடுதலை கொடுத்து மீண்டும் எங்களை தூய்மைப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் நிறைவேற்றினீரே. ஒவ்வொரு நிமிடமும் கூட எங்களை தவற விட்டு விடாதபடி கண் விழித்து பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். நீர் மட்டும் எங்களுக்கு போதும் என்கின்ற எண்ணத்தோடு உம்மை நாடி வந்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களை எதிரிகளிடம் இருந்து தப்ப வைக்கின்றீர். எங்களை சுற்றிலும் வேலி அடைக்கின்றீர். எங்களை வீழ்ந்து விடாதபடி பாதுகாக்கின்றீர். நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அநேக முறை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எவ்வளவோ விண்ணப்பங்களோடு உமது திரு சமூகத்தில் கடந்து வந்த பொழுது எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை திடப்படுத்தி ஆசீர்வதித்தீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது, நாங்கள் வீழ்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே வல்லமையான தூதர்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றேன். இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள், உம்மை தேடி நாடி வந்திருக்கின்றோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை காப்பாற்றக்கூடிய மெய்யான தெய்வமாக இருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருந்து ஆட்சி செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இதோ இந்த நாளிலே அநேக பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்களே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும், அவர் மட்டும் என்னோடு கூட இருந்து எனக்கு நல் வழியை காண்பித்தால் போதும். அவருடைய குரலை நான் கேட்க வேண்டும். எனக்கு பின்புறமாக இருந்து அவர் என்னை வழிநடத்தும் பொழுது நான் இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் உண்டு சுவாமி. அந்த பிள்ளைகளை இதோ உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது அப்பா. அவர்கள் வீழ்ந்து போய்விடக் கூடாது. அதற்குரிய வாய்ப்புகளை நீர் உருவாக்கி கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. உமது கிருபை பெரியது, உமது ஆற்றல் பெரியது, உமது வல்லமை பெரியது என்பதை அவர்கள் உணர்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு உம்மை தவிர வேறு யாரும் கிடையாது சுவாமி. எனவே பாவத்தில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நாளிலே உம்மை நாடி தேடி வருவார்கள் ஆக. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை அவர்கள் பின்பற்றுவார்கள் ஆக. ஆண்டவரே, இந்த நாளிலே எதற்காக உம்மை தேடி வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுப்பீராக. ஏனென்றால் நீர் மட்டுமே ஆதரவாக இருக்கின்றீர். நீர் மட்டுமே அவர்களுக்கு எல்லாமாக இருக்கின்றீர் சுவாமி. உம்மை தவிர அவர்களுக்கு அடைக்கல பாறையாய் இந்த உலகத்தில் இருப்பது எந்த ஒரு மனிதனும் கிடையாது என்பதை அவர்கள் உணர்ந்து வந்திருக்கிறார்களே. அவர்களை ஏற்றுக்கொள்வீராக, அவர்களை வழி நடத்திடுவீராக. அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, யார் யாரெல்லாம் தன்னுடைய நாவினால் பாவம் செய்திருக்கிறார்களோ, யாரையும் மன்னிக்க முடியாதபடி மனதில் மிகவும் வஞ்சனை எண்ணத்தோடு
இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. யாரெல்லாம் சோதனையில் வீழ்ந்து இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. பாவத்தை பற்றி கவலைப்படாதபடி பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருப்பேன் என்கின்ற ஆண்டவரே தற்பெருமை எண்ணத்தோடு வாழக்கூடிய பிள்ளைகள் உண்டு. அவர்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஏனென்றால் அவர்களும் உமது பிள்ளைகள் தானே. உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறார்களே, உம்மை மட்டுமே தேடி வந்திருக்கிறார்களே. அவர்களை கைவிட்டு விடாதபடி நீர் பொறுப்படுத்த பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிகாலை என்று பாராதபடி இந்த நாட்களிலே அநேக இளைஞர்களும் இளம் பெண்களும் உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களே. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. என் ஆண்டவருடைய குரலை அவர்கள் கேட்பார்களாக. இளமை பருவத்திலே அவர்கள் செய்த பாவங்களில் இருந்து வெளியிலே அவர்கள் வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் பாவம் ஒரு மனிதனை அழித்து விடும் என்பதை அவர்கள் அறிந்து இருக்கிறார்களே. அந்த பாவத்தின் பிடியில் இருந்து அவர்கள் வெளியிலே வந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடக்கூடிய தாய் தகப்பன்மார்கள் உண்டு. தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாள் உமது திரு சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி அறிக்கையிட பிள்ளைகள் உண்டு. அவர்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதித்து உமது கிருபையினாலும் உமது பலத்தினாலும் தாங்கிக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த நாளிலும் கூட வளைகுடா நாடுகளுக்காக ஜெபிக்கின்றேன். தன்னுடைய குடும்பத்தோடு வந்து தங்கிவிட வேண்டும். இவ்வளவு நாட்கள் வேலை பார்த்தது போதும். இந்த போர் முனையில் இருந்து எப்படி எங்களால் தப்பிக்க முடியும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அன்பு உறவுகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லோரையும் நீர் பலப்படுத்தி அவர்களை நீர் பாதுகாத்து உமது மகனாக மகளாக உருமாற்றி மனமாற்றத்தோடு மீண்டும் அவரவர்களுடைய நாடுகளுக்குள் அழைத்து செல்ல வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் என்பதற்காகவே அந்த போர்களை நிறுத்தும்படியாக ஆயிரக்கணக்கான மக்கள் இதோ கண்ணீரோடு உமது திரு சமூகத்தில் ஜெபிக்கிறார்கள். போர் முனையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்குள் பாதுகாப்பு வருவதாக, அவர்களின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அருளையும் இரக்கத்தையும் கண்டுகொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீரே பெரியவர், நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு வான தூதர்களோடு சேர்ந்து பரிசுத்தர் 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 என்றும் உம்மை துதிக்கக்கூடிய அந்த பலத்தையும் வல்லமையும் அவர்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, இதோ இந்த அருமையான நேரத்திலே அடியானை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். அடியான் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய வேதனைகளையும் கஷ்டங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். என்னையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றேன். மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இருக்கலாம், இனி இவன் பிழைக்க மாட்டான், இனி இவள் பிழைக்க மாட்டாள் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் கொடுத்திருக்கலாம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நேரத்திலே அவர்கள் உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து உமது முகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றேன். ஆண்டவரே, போர் முனையில் தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு, இறந்து போன ஆத்துமாக்கள் உண்டு. அந்த ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். யாதுமறியாத ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். கண்ணீர் கனவாய் நின்று ஜெபிக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருளிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.